எப்பவுமே எந்த ஒரு பொருள் நீங்க ஆன்லைன்ல வாங்கினாலும் சரி, நேர்ல வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி, ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப உபயோகமா இருக்கும். அதுலயும் மிக குறிப்பா ஆன்லைன்ல எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் சரி, ஒரு மசாலா பொடியில இருந்து, சாரீல இருந்து வேற எந்த ஒரு திங்ஸ் வாங்கினாலும் ஓப்பன் வீடியோ ரொம்ப முக்கியம். அந்த ஓப்பன் வீடியோவே உங்களுக்கும் உபயோகமா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கறதுக்காக தான் நான் இதை போடுறேன். ஒரு சிலருக்கு இது தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு இதை பத்தி தெரிஞ்சிருக்காது. இப்ப பஞ்சகைவியங்களுக்கு சிங்கிள் மிஷின் நம்ம வாங்குவோம் ஓகேங்களா? அது பாத்தீங்கன்னா ஒரு 7,000 8,000 ரூபாய் வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி கப் சாம்பிராணியும் சிங்கிள் ஹேண்ட் மோல்டு, அதாவது மேனுவலா நம்ம செய்யற மாதிரி அதுவும் ஒரு சில இடங்கள்ல 5,000 ரூபாய் 6,000 ரூபாய் அந்த குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி பிரைஸ் இருக்கும். இது வேற ஒரு இதுலதான் தெரிஞ்சிருக்கும். ஒரு 500 1000 ரூபாய் ரேஞ்சுக்குள்ள இருக்கிறதுதான் சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். இத பத்தி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குமான்னு கேட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்காது. பாத்தீங்கன்னா இப்படித்தான் இருக்கும். இதுல எத்தனை பீஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு மோல்டுக்கு 2 4 6 இது ஓகே 6 இது மோல்டு பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 தான் இருக்கு. 10 இருக்குன்னு சொன்னாங்க, ஆனா 9 தான் இருக்கு. என்னன்னு தெரியல. எடுத்துக்கலாம். இதை இப்படி லூஸ் பண்ணணும். இப்படி லூஸ் பண்ணா எல்லாமே வந்துடும். ரொம்ப சிம்பிளான ஒரு இதுதான். தெரிஞ்சு இதுக்கு ஒரு 4000 அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீலா இருக்கு. ஓகேங்களா? இப்ப இந்த இதுல நம்ம என்ன இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் மோல்டு, பிளாஸ்டிக் மோல்டு. இது எல்லாமே ஸ்டீலா இருக்கு, இது பிளாஸ்டிக். இதுக்குள்ள நம்ம எல்லாமே ஃபில் பண்ணி இது பண்ணிட்டு இந்த மாதிரி ஒண்ணுன்னா நம்ம உள்ள வைக்கிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒண்ணுன்னா அது ஒரு வீடியோவை நிச்சயமா எடுத்து போறேன். 10 பீஸ் இருக்குதுன்னாங்க, ஆனா பார்த்தா எனக்கு 9 பீஸ் தான் இருக்கு. என்னன்னு கேட்கணும். ஓகே, இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு ஃபுல் டைட் பண்ணணும். இந்த இதெல்லாம் நம்ம ஃபுல்லா டைட் பண்ணணும். நம்ம ஒரு எப்படின்னா இது ஒரு ஸ்டூல்ல மாதிரி வச்சுக்கிட்டோம்னாலும், இல்ல நம்ம கீழே உட்காந்துட்டு செய்யற மாதிரி இருக்குதுன்னா ஒரு ஸ்டூல்ல வச்சுக்கிறது பெஸ்ட். ஒரு பலகை இந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கிறது பெஸ்ட். இல்லைன்னா நம்ம நின்றுகிட்டு செய்யற மாதிரி இருக்கல ஒரு டேபிள் மேல வச்சுக்கிட்டு செய்யறது ரொம்ப பெஸ்ட். இருந்தாலும் நான் கொஞ்சம் காமிச்சிடுறேன். அப்பதான் டைப் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், வேற ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி இருந்தா இந்த டைப் பண்ணி இந்த கைப்பிடிக்கு கீழே படாம இருக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லா நம்ம டைப் பண்ணணும், வேற ஒண்ணுமே இல்லை இதுல. இந்த மாதிரி ஃபுல் டைப் பண்ணிட்டு டைப் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம உள்ள ஃபில்லிங் வைக்க வேண்டாம். ஃபில்லிங் வச்சு முடிச்சுட்டு உள்ள ஒண்ணுன்னா நம்ம செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் டைப் பண்ணிடணும். பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷத்துல இருந்து ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் அப்படியே செட் ஆகுறதுக்கு விட்டுறணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இதை கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுட்டு லூஸ் பண்ணோம்னா வரும். ஓகேங்களா? நல்லாவே லூஸ் பண்ணணும். லூஸ் பண்ணீங்கன்னா நம்ம மெதுவா இப்படி எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம இது நான் ரப்பர் பேண்ட் அப்படியே வாங்கினதுனால இதா இருக்கு. ரப்பர் பேண்ட்லாம் போட தேவையில்லை. அதுக்கப்புறம் இப்படி மெதுவா எடுத்தோம்னா ஒவ்வொரு கோணா வந்துடும். நல்லா நீட்டா இருக்கும். செஞ்சு காமிச்சாங்க, எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால நம்ம வாங்கினேன். ஓகே, கிளாஸ்க்கும் காமிக்கிறதுக்கும் நல்லா இருக்குங்கிறதுக்காக மட்டும். மற்றபடி வேற எந்த ஒரு யூஸ் எனக்கு இல்லை. இது ப்ரமோஷன் வீடியோ கம்பல்சரி எதுவும் இல்லை.
ஓகேங்களா? நீங்க அட்ரஸ் வேணும்னா நான் உங்களுக்கு குடுத்துர்றேன். அங்கேயே தான் நீங்க வாங்கணுங்கிற அவசியம்லாம் இல்ல. ஆன்லைன்ல இருக்கு. தேவைப்படுறவங்க மட்டும் இந்த மாரி ஒரு இது இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா சின்ன அளவுல ஒரு பிசினஸ் பண்றவங்களுக்கு இது உபயோகமா இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்துல மட்டும் நான் இத ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னும் சொல்லப் போனா, பில்லும் கூட இருந்துச்சு. பில்ல காமிச்சர்றேன். பாத்தீங்கன்னா, பில்லே இருக்கு. ஏன்னா ஒரு சிலர்லாம் ப்ரமோஷன் வீடியோ நெனச்சுருவாங்க. இது இருக்கு. ஆ கோன் சாம்பிராணி பிளாஸ்டிக் மோல்டு ரூ. 4000 போட்டிருக்கு. ஓகேங்களா? பிளஸ் ஜிஎஸ்டியோட சேர்த்தீங்கன்னா 4720 வருது. இதோட இன்னும் ஒரு சில மிஷினரிஸ்லாம் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் எனக்கு இதை கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இது எல்லாமே கிளாஸுக்காக மேனுவல் மோல்டுல செய்யற மாதிரி எல்லாமே நான் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருக்கேன். நம்மளோட யூனிட்ல உள்ள ஸ்டூடெண்ட் அலோவ் பண்றதுக்கான சூழல்கள் எதுவுமே சரியா இல்ல, அமையல. ஏன்னா சில ஸ்டூடெண்ட்டுக வந்துட்டு நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் நல்ல மனசோட செஞ்சு விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால மற்றவங்களையும், அதாவது ஒரு ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி யாரோ ஒருத்தர் செய்யற பிரச்சனைனால மத்தவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நல்லது எதுவுமே நம்மளால பகிர்ந்துக்க முடியாத ஒரு சூழல். அதனால அகாடமிங்கிற அந்த ஒரு இதை நம்ம தனியா வச்சுட்டு அதுக்காக சில மிஷினரிஸ் மட்டும் வாங்கி நமக்கு நேர்ல வகுப்பு காமிக்கிறவங்களுக்காக, செஞ்சு காமிக்கிறவங்களுக்காக அது மாதிரி வச்சுக்கலாம் அப்படிங்கறதுக்காக அந்த மிஷினரிஸ் எல்லாம் போய் நான் தேடி பார்த்து எல்லாம் வாங்கினேன். அவங்கதான் இந்த மாதிரி ஒரு இது புதுசா ஒண்ணு இருக்கு. ஆனா நமக்கு எனக்கு இது புதுசா இருந்துச்சு. ஒரு 4-5 வருஷமாவே இந்த மெத்தேட்ல நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. புதுசா இருந்துச்சு எனக்கு. அதனால நான் வாங்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.